தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று நான் அறிவேன் என்று தாவீது ராஜா சொன்னாங்க. ஏசப்பா, நாங்கள் சிறுமையும் எளிமையும் ஆனவங்க ஏசப்பா. கர்த்தரோ எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவராய் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திர சுவாமி. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுகிற கர்த்தர், பலவந்தரின் ஆரவாரத்தை தனிய பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே. எத்தனையோ முறை உமக்கு நாங்கள் கோபம் மூட்டி இருக்கிறோம் ஏசப்பா. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய கோபத்தில் எங்களை நிர்மூலமாக்கவில்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எங்களுக்கு பாராட்டினீர் ஆண்டவரே. உம்முடைய பராமரிப்பு எங்கள் ஆவியை காப்பாற்றினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நிமிடந்தோறும் எங்களை விசாரிக்கிறவர், எஸ்தர் ராஜாத்தியை விசாரிக்கும்படி நாள்தோறும் மொர்தெகாய் அவள் முற்றத்தில் உலாவிக் கொண்டிருப்பார். அதுபோல ஆவியானவர் எங்களை விசாரிக்கும்படி எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய், எங்களுக்கு நடக்கும் காரியங்களை விசாரிக்கும்படி எங்கள் முற்றத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திர சுவாமி. நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நீசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக என் நீசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, சாபங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே.
ஆத்துமா பாடிடுதே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். ஆமேன். நன்றி செலுத்துகிறோம் சாமி. பரிசுத்த ஆவியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதற்காய் நன்றி சுவாமி. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு விசியாய் ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் தயவாய் மன்னித்தருளும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் ஒவ்வொருவருடைய சகல பாவங்களையும் ஒரு விசையாய் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. திரளான மீட்புன்னு தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் ஓவர் ஃப்ளோயிங் ரிடம்ஷன், நிரம்பி வழிகிற மீட்பு. அவருடைய அபிஷேகம் நிரம்பி வழிகிறது, அவருடைய மீட்பும் நிரம்பி வழிகிறது. அவர் எப்படி மீட்டு கொண்டாராம்? சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். எப்படி நம்மை மீட்டு கொண்டார்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை நீர் மீட்டெடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவர் இஸ்ரவேலாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை சகல அக்கிரமங்களை நின்று மீட்டுக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. அடியாளின் வலது பார்சத்திலே மகா தீர்க்கதரிசி ஆனவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திர சுவாமி. எங்களை விசாரிக்கிறவராய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் விசாரிக்கிறவராய் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் முகத்திலிருந்து வழிகிற கண்ணீரை கர்த்தர் துடைக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திர சாமி. வார்த்தையை அனுப்பும் பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆவியானவரே. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவராய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் தான் பிரதர் அவங்க அவசரமாக ஃபோன் போட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆண்டவர் இந்த இடத்துல யாரை இந்த நாளில் கூட்டு வரணும் அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அவர் திட்டப்படி எல்லாம் நடத்துகிறார். ஆமென். ஆண்டவர் உள்ளத்தில் வைத்த வார்த்தை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. சரி, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாமா? சங்கீதம் 140:12. சங்கீதம் 140:12. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். இதை சொன்னவர் யாருப்பா? தாவீது ராஜா. அவர் நம்மை விசாரிக்கிறவர், சிறுமையானவனை விசாரிக்கிறவர், சிறுமையானவனின் வழக்கை விசாரிக்கிறவர், எளியவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவர். நம்ம வழக்கு எடுபடலே நீங்கள் வந்திருக்கிறீங்களா? அவர்களுடைய மீட்பர் வல்லவர். அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். திக்கற்ற பிள்ளைகளுக்காக வழக்காடுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நம்முடைய நியாயத்தை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. நீதியை சரி கட்டுகிற தேவன். இந்த உலகத்தில் வேணா நம்ம நியாயம் எடுபட்டு போலாம். அவர் உண்மையுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. சர்வ லோகத்தின் நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்முடையவர்களின்
அது எப்படி சொல்கிறது, காரியத்திலே இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகி தம்முடையவர்களின் காரியத்திலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். உங்கள் வழக்கை விசாரிப்பார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த நாளில் நீங்கள் கவலையோடு வந்திருக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. நீ என்ன சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கீங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். உன்னை விசாரிக்கிறவன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை விசாரிக்கிறவர். உன் கவலையெல்லாம் நீ சுமந்து கொண்டு இருக்காதேன்னு. என் 2வது பாப்பா அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா. அப்போது அவங்க வீட்டில் நான் எதிர்பாராமல் அவங்க பாட்டி ரொம்ப பாசமாக என் பாப்பாவுக்கு ஊட்டிலாம் விடுவாங்கன்னு சொல்லி நான் அவள் சொன்னான். அப்போ நான் ஃபோன் போட்டபோது அவங்க சொன்னாங்க, பாப்பா நான் என்ன ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் நீ சொல்கிற, நான் இருதயம் ஃபுல்லாக நான் பாரத்தால் சுமந்துருக்கிறேம்மா, கவலையாக சுமந்துருக்கிறேன். நான் சொன்னேன் உங்களுக்கு ஜோம் பண்ணி விடுறேன்னு சொன்னேன். ஆண்டவர் நீங்கள் சுமக்காதீங்க அம்மா, கர்த்தர் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள்னு. நீ வாடா எங்கள் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க ஆண்டவரை அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ அவ்வளோ பாசமாக என்ன செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அறியாதவங்க இடத்துல இருக்கிற அன்பு அவருடைய பிள்ளைங்கள இடத்துல அன்பு இல்லை. பேசுகிறதே தாயினும் மேலா ஒரு தாயினுடைய உள்ளத்தை நான் பார்த்தேன். அவ்வளோ ஒரு பாசமாக பாப்பா அவர் பேசுகிறதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசமாக. அறியாதவங்க இடத்துல நம்ம அன்பை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க கடிக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் நீங்கள் அழிவீர்கள். அன்பிலே நடந்து கொள்கிறோமா? தேவனுடைய அன்பை நம்ம உலகத்துக்கு வெளிப்படுத்தாதனால தான் அந்த உலகம் ஆண்டவருடைய நாடாக மாறலை இல்லையா? நீங்களும் நானும் அன்பில் நடந்து கொண்டா ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது என்ன சொன்னார்? நான் பிதா என்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன். நான் எப்படி உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேனோ அது மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அன்புள்ளவர்களாக இருந்தால் இந்த உலகம் அறிந்து கொள்ளும், நீங்கள் எல்லாரும் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. நான் அன்புள்ளவளாக நடந்தா இந்த உலகம் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குது? அன்பை எதிர்பார்க்குது. ஹல்லேலூயா. என் முகத்தில் அன்பு இருக்கா? பாசம் இருக்கா? பட்சமாய் விசாரிக்கிறோமா? ஒரு அன்பை எதிர்பார்க்கிற உலகம். அன்போடு நம்ம எல்லா இடத்துலையும் பேசுகிறோமா? அம்மா அப்பா இடத்துல எல்லா இடத்துலையும் அன்பா பேசுகிறோமா? பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், அவர் உன்னை விசாரிக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர். ஏன்னா அவர் வாழ்க்கையிலே அவர் ஆண்டவர் விசாரித்ததனால அவர் சொல்கிற அந்த வார்த்தையை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமாக கர்த்தர் இடைப்பட்டிருப்பார். பேதுரு அப்போஸ்தலன் வாழ்க்கையிலே விசாரிக்கிறவராய் வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஆண்டவர் போயிட்டாரா? என்னை விட்டு போகணும்னு சொன்ன உடனே அவன் நம்ம ஒரு பாவி, இந்த பாவி நீச பாவிக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு. என் வாழ்க்கை வெறுமையாக இருந்தது, என்ன விசாரிக்க முடியும் இந்த காலை நேரத்தில்? என்ன விசாரிக்க முடியும் வந்திருக்கீங்களே? என்னை விசாரிக்க ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? முழுதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஒரு மீன் கூட என்ன செய்யலை, அகப்படலை. எல்லாரும் கெனசரேத்து கடல் அருகே சாமி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. 2 படவுகளை பார்க்குறாரு. திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கி வந்தாங்க. எதுக்குப்பா நெருங்கி வந்தாங்க? ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்படி. ஹல்லேலூயா. அப்போ 2 போட்டில், ஒரு போட்டில் சீமோன் பேதுரு போட்டில் ஏறுறாரு. போட்டில் ஏறிட்டு பேதுருவே கூப்பிடுறாரு அவரை பார்த்து. அந்த வசனத்தை வாசிங்க. 4ஆவது வசனம்.
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி. ஹல்லேலூயா. இவன் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சொன்னானா? இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா பேதுரு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கப்பான்னு சொல்கிறாரு. இன்னும் இவன் சொன்னானா? ஆண்டவரே நான் நைட்டு போல அவராக சொல்கிறாரு. எல்லாம் தெரியும்ப்பா ஆண்டவருக்கு. நம்முடைய வெறுமையான வாழ்க்கையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒன்றுமே இல்லை, காசு இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையில் வெறுமையை உணர்ந்து வந்திருக்கிறீங்களா? அன்பு இல்லாமல் கடன் பார சுமையால் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா? உங்கள் வெறுமைகளை நிரப்புகிற கர்த்தர், எல்லாவற்றால் நிரப்புகிற கர்த்தர், அவர் வானத்தையும் பூமி நிரப்புகிற கர்த்தர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் பேரை நிரப்புகிறவர். உங்களை நிரப்புவார்ப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தெய்வம். இன்னும் ஆழத்துக்கு போகணும். அதுக்கு அவன் என்ன சொன்னான் பாப்பா? வாசி. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. ஆண்டவரே, இப்போ நான் உங்களை சொல்கிறபடி கேட்டு உங்கள் வார்த்தையின்படி வலையை போடுறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை நடக்கும் பொழுது, தீர்மானிக்கப்படும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வெறுமையான வாழ்க்கை என்ன செய்யும்பா? நிரம்பி வழிகிற பாத்திரமா ஆண்டவர் வணைந்து கொள்வார். என் தம்பி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான், அவருடைய மீட்பு நிரம்பி வழிகிற மீட்புக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டுன்னு சொல்லி தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. திரளான மீட்புங்கிறதுக்கு ரிடம்ஷன் ஓவர்ஃப்ளோயிங் ரிடம்ஷன், நிரம்பி வழிகிற மீட்பு. உடைய பாத்திரம், மை கப் ரன்னத் ஓவர். அபிஷேகம் எப்படி செய்யும்? நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே தர வல்லவராக இருக்கிறார். அரைகுறை அபிஷேகம் அல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டு ஆண்டவரே. என்னை மீட்டுக்கொள்கிற கர்த்தர், என் பிள்ளைகளை ரத்தத்தினால மீட்டுக்கொள்ளுங்கப்பா. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களை நின்று மீட்டுக்கொள்வார். என் குடும்பத்தை மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே. சகல அக்கிரமங்களை நின்று என் குடும்பத்தை மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய ஊழியக்காரியாகிய என் ஆத்துமாவை நீர் மீட்டுக்கொள்ளுங்க, ரத்தத்தினாலே மீட்டெடுங்க ஆண்டவரே. பேதுரு சொல்றார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே என்னை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். என்ன நடந்தது பாப்பா? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக, வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள். அல்லேலூயா. ஆனால் வலை கிழிந்து போகலை. ஓ வலைக்கு டேமேஜ் ஆகாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆனால் அநியாயமாய் சம்பாதிக்கிறா மதியா, அந்த ஐஸ்வர்யம் வேஸ்டாக போயிரும்பா. லஞ்சம் வாங்கி நம்ம வீட்டை கட்டணுமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த வீட்டில் சாபம் தான் இருக்கும். அநியாயமா நீ லஞ்சம் வாங்கி ஒருத்தரை கொள்ளையிட்டு, அநியாயமாக கொள்ளையிட்டு, ஒருவன் பொருளை அபகரித்து என் வீட்டு பிள்ளை குட்டியை காப்பாற்றணும்னு நினச்சேனா அதில் ஆசீர்வாதம் இருக்காதுப்பா. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, நான் வெறுமையான படகா இருந்தாலும் என்னையும் உங்களை நிரப்புகிற கர்த்தர். அல்லேலூயா. அடுத்து என்ன நடந்தது பாப்பா? அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். அல்லேலூயா. மற்ற நம்மளுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, மற்ற போட்ஸில் உள்ளவங்களும் கேட்குறாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பேதுரு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த 2 போட்டில் உள்ளவங்களும் படவுகள் என்ன செய்யப்பட்டது? அமிலத்தக்கதாக. அமில விடமாட்டார் ஆண்டவர். ஆமென். அமிலத்தக்கதாக நிரப்பினாங்கப்பா. அவ்வளோ ஆசீர்வாதம். நீ கர்த்தருடைய சமூகத்தில் வருவீங்களா? அவரை நோக்கி பார்ப்பீங்களா? அந்த காலை வேளையிலே உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் போட்டை நிரப்புகிறவர். நீங்கள் ஆனால் என்ன செய்யணும்? அவனுடைய போட்டில் கர்த்தர் ஏறினார். அல்லேலூயா.
அவர்கள் அவரை தங்கள் படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். அப்பொழுது படவு தாங்கள் போகிற கரையை பிடித்தது. நம்ம போகிற படவுல, நம்ம வாழ்க்கை படவுல அவரை ஏற்றிக்கொள்ள மனதா இருக்கிறோமா? மனதா இருந்த உடனே அந்த போட்டு கரையை பிடிச்சிச்சான். ஹல்லேலூயா. மறுநாள் பார்த்தாங்களா, ஆண்டவர் போட்டில் ஏறலை, அவங்க மனதாக தான் இருந்தாங்க. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, போட்டில் ஏறினார் காற்று அமர்ந்தது. ஏறினாலும் அமரும், அவரை நீ மனதாக இருந்தாலும் உன் போட்டு கரையை பிடிக்கும். ஹல்லேலூயா. நீ கரை சேரணும்னு நினைச்சீனா, கொந்தளிப்பை அமர்த்துகிறவர், உன் வாழ்க்கையில் ஏற்படுகிற கொந்தளிப்பை அமர்த்துகிறவர், அலைகளை அடங்க செய்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்மளுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. ஏன் போட்டு மட்டும் நிரம்பினா போதாது, மற்ற போட்டில் உள்ளவங்களும் என் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. அவங்க கூப்பிடுவாங்க, வாங்கப்பா நம்ம கூப்பிடணும், ஆண்டவர் தான் சொல்லி கை காட்டணும். ஹல்லேலூயா. அவரால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நீயும் வா, அவரால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். அடுத்து என்ன பாப்பா நடந்துச்சு? அப்பொழுது பேதுரு ஒரு பாதத்தில் விழுந்து என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஆண்டவர் போயிட்டாரா? போக மாட்டார். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. என்ன ப்ராஜெக்ட் கொடுத்தார்? அடுத்த வசனம் வாசி பாப்பா. அப்படி சொன்னான். அடுத்த வசனம், சீமோன் பேது செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே. ஆமென். நீ இதுவரை மீனை பிடிச்சிட்டு இருந்த, இனிமோ நான் உனக்கு ஒரு அழைப்பு வைத்திருக்கிறேன், பயப்படாதே. இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அழைப்பு வருகிறது. பயப்படாதே ஆண்டவர் சொல்றார். பயந்து போய் வந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் வாழ்வாதாரம் இல்லையேன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? நீ மீனை பிடிக்கிறவன் மாத்திரமல்ல, நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார், உன்னையும் என்னையும். பயப்படாதே. அந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, பயப்படாதே. இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இந்த ஊழிய ஆரம்பத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரு பின்மாற்றத்திற்கு நேராய் போய்விட்டான், மறுதலித்தான். ஆண்டவர் மன்னித்தார். கர்த்தர் அந்த சிலுவையிலிருந்து அவனை முள்முடி சூட்டப்பட்டவராய் நோக்கி பார்த்தார். கர்த்தர் பேதுருவை திரும்பி பார்த்தார். அந்த பேதுருவின் பார்வை, ஆண்டவர் என்ன சொன்னார்? சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். அதே மாதிரி நடந்துச்சு. சேவல் 3 தரம் கூவிட்டு பேதுரு சபிக்கவும் சத்தியமனமும் தொடங்கினான். நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் பேதுருவை திரும்பி பார்த்தார். கர்த்தருடைய பார்வை பேதுருவின் மேல் விழுந்தது. மனங்கசந்து அழுதான். கர்த்தர் மன்னித்தார். திரும்ப அவனுக்கு தரிசனமானார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது மகதலேனா மரியாளுக்கும் பேதுருவுக்கும், பின்பு அப்போஸ்தலராகி எங்களுக்கும் தரிசனமானார் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட திரும்பவும் நம்மால் என்ன செஞ்சிட்டாரு? யோவான் கடைசி அதிகாரத்தில் எடுங்க, 21ஆம் அதிகாரம், முதலாம் வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீசரில் சில சீசர்களை என்ன செஞ்சார்? நம்மால் என்ன செஞ்சுட்டு போறாரு? ஆண்டவர் அதுக்காக அழைத்தார். மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு சொன்ன கர்த்தர் திரும்பவும் நம்மால் என்ன செய்கிறாரு? மீன் பிடிக்க போவோம். பழைய வாழ்க்கைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறீங்களா?
கர்த்தர் திரும்பவுமாய் பின்மாற்றத்திலிருந்து தூக்கிவிடும்படியாய் பேதுருவை விசாரிக்கும்படியாய் வருகிறார். அடுத்து என்ன நடந்துச்சு? சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உங்க கூட வாரோம் யான்னு சொன்னாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவங்க ஒன்றுமே பிடிக்கலை. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் பின்மாற்றத்தை மன்னித்தார். அவன் கர்த்தரை சபித்தான், சத்தியமனம் தொடங்கினான், மறுதலித்தான். ஆனாலும் கர்த்தர் மன்னித்தார். முடிவு வரைந்தும் அவளிடத்தில் அன்பு வைத்தார். பேதுருவை கைவிடவே இல்லை. அவர் அழைத்த அழைப்பு மாறவில்லை. இந்த சூழ்நிலையிலே விடியற் காலமான போது அவனை விசாரிக்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கரையிலே நின்றார். இப்போயும் வெறுமையான போட்டாக தான் அவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஸ்டார்டிங்லேயும் அப்படி தான் இருந்தான். கர்த்தர் நிரம்பி வழிகிற படகா மாற்றினார். இப்போயும் அவன் எப்படி இருக்கிறான்? ஒரு வெறுமையானவனாய் நின்று கொண்டிருக்கிறான். ஏமாற்றம் அடைந்தவனாய், முழு தோல்வியை சந்தித்தவனாய் நின்று கொண்டிருக்கிறான். தோல்வியை ஜெயமாய் மாற்றும்படியாய் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், சத்துருவை ஜெயித்தவர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவர், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடைய கர்த்தர் அந்த இடத்திலே பாசத்தோடு வந்து நின்றார். விசாரிக்கும்படி வந்து நின்றார். யாருமே நீ விசாரிக்கலேன்னு வந்திருக்கிறீங்களா? விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அல்லேலூயா. என்னப்பா நடந்துச்சு? ஆனால் அவரை இவங்க அறியலை. இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி எப்படி கூப்பிடுறாரு? பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா? பாசத்தோடு விசாரிக்கிறார். அவர்கள் என்ன சொன்னாங்க? ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், வாசியுங்கள், அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது படவுக்கு என்ன செய்யுங்க? ரைட் சைடு போடுங்கப்பான்னு சொல்றாரு. அப்போ ஆழத்தில் கொண்டு போய் போட சொன்னார். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? வலது புறமா போடு, உனக்கு அகப்படும் என்றார். அடுத்து என்ன நடந்தது? அவருடைய வார்த்தையின்படி போட்டாங்க. என்ன நடந்துச்சு? திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அந்த அளவுக்கு திரளான மீன்கள் அகப்பட்டது. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து, ஹல்லேலூயா, மற்றவங்க அறிந்து கொள்ளலை, இவ்வளோ மீன் அகப்படுதுன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா இது ஒருத்தர் யாரால முடியும்? அது கர்த்தர். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சாயல் மகிமையாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆண்டவரை மனுஷ ரூபத்தில் பார்த்துருந்தாங்க இல்லையா? இப்போ பார்க்கறது உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் பார்க்கிறார்கள், மகிமையின் சாயலாய் பார்க்கிறார்கள். ஆனால் ஆச்சரியப்படுறாங்க. திரளான மீன்கள் அகப்பட்ட உடனே இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்ட யோவானுக்கு தெரியுது, இவன் வேற யாரும் இல்லை, அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர், அவரால் தான் இதை செய்ய முடியும்னு உணர்ந்து கொண்டான். அடுத்து என்ன பாப்பா நடந்துச்சு? வாசி பாப்பா. கேட்டவுடன் நம்மால் என்ன செஞ்சாரு? வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் ஆண்டவர் தெரிஞ்ச உடனே மேல் சட்டையை போட்டுட்டு என்ன செஞ்சிட்டான்? கடல்ல குதிச்சிட்டார் நம்மால். மற்ற சீசர்கள் கரையிலேருந்து ஏறக்குறை 200 முறை தூரத்தில் நின்றுட்டு இருக்காங்க. படவில் இருந்து கொண்டு இந்த மீன்களுள்ள வலை இழுத்து கொண்டு இருந்தாங்க. கரையிலே வந்து இறங்கின பொழுது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆண்டவர் ரெடியாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பின்மாற்றத்தில் இருக்காங்க. நைட்டெல்லாம் தோல்வி, கர்த்தரை விட்டு பின்வாங்கியிருந்தாலும் மீன் பிடிக்க போய் ஒன்றுமே அகப்படலை, தோல்வியின் உச்ச கட்டம். ஆனால் ஆண்டவர் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா? ஆண்டவர் அப்பத்தையும்
பொரிச்ச மீனை ரெடி பண்ணிட்டார். அல்லேலூயா. கறி நெருப்பு எங்கேயா வந்துச்சு? அப்பா ரெடி பண்ணார். உங்களுக்காக எல்லாம் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார், தம்முடைய பிள்ளைகளை போஷிப்பதற்காக. ஆமென். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்க? ஏதாவது இருக்கான்னு கேட்டவர் அப்பத்தையும் பொரிச்ச மீனையும் ரெடி பண்ணி வச்சு என்ன செஞ்சார்? அடுத்து என்ன நடந்துச்சு? இயேசு அவர்களை நோக்கி, இப்பொழுது பிடித்த மீன்களில் அதில் கொஞ்சம் கொண்டு வாங்கப்பான்னு சொன்னார். சீமோன் பேதுரு படவில் ஏறி, ஹல்லேலூயா, 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். ஹல்லேலூயா. இத்தனை மீன்கள் இருந்து வலை கிளியலப்பா. வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கொடுப்பார். ஆனா உன் வலை கிழிந்து போகாது, உன் வலைக்கு டேமேஜ் ஆகாது, உன் படவு அமிழத்தக்கதாக கர்த்தர் மீன்களை கொடுப்பார். அவன் படவு அமிழாது, உன் போட் அமிழாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் மேலே என் கண்ணு போயிடக்கூடாது. ஃபாதர் பாடுவார்ல, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுனா போச்சையாவும் அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதான் அபிஷேகம். எப்பயும் நம்ம கண்ணு யார் மேலே இருக்கணும்? பொருட்கள் மேலே இல்லை, ஆசீர்வாதத்தின் மேலே இல்லை, அவர் மேலே நம்ம கண் இருக்கணும். ஆமென். அவர் எல்லாம் தருவார்ப்பா. அவர் உன்னை விசாரிக்கிறவர். உன் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுவாயா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 153. அல்லேலூயா. ஒரு மீன் அகப்படலைன்னு சொன்னா அப்பா 153 பெரிய மீன்கள் நிறைந்துள்ள வலையை அப்படியே இழுத்துட்டு வாரான். இழுக்க மாட்டாமல் இழுத்துட்டு வராரு நம்ம ஆளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலப்பா, நீ ஏன்பா என்னை மறுதளிச்ச? ஏதாவது கேட்டாரா? நம்மளா இருந்தால் கேட்டிருப்போம்ல, நிச்சயமாக கேட்டிருப்போம்ல. என்னை விட்டு நீ பின்வாங்கி போயிட்டல, என்கிட்ட பேசுனியா? நீ யாருன்னு கூட சொல்லலை அவங்ககிட்ட, என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுனியா? சொல்லுவோம். என் முகத்தில் கறி பூசிட்டியே நம்ம சொல்லுவோம். நான் ஒரு வார்த்தை கூட, எல்லாரும் முன்னாடி என்னை மறுதளிச்சியே. பேதுரு, உன்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்தேன், உன்னை தேடி தேடி நான் உன்னை லவ் பண்ணனே. ஆண்டவர் அவனை எவ்வளோ நேசிக்கிறார் பார்த்தீங்களா பேதுருவை நம்மால். பேதுருவும் நேசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்வார், நான் உலகத்தை விட்டு கடந்து போகிறேன்ப்பா, உங்களுக்காக நான் ஜீவனை கொடுப்பேன்ப்பா. மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்பட போகிறாரு. 3ஆம் நாள் பாவிகளுடைய கைகளை ஒப்பு கொடுக்கப்படுவார், பிரதான ஆசாரியர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். ஆனால் 3ஆம் நாளில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லும்போது, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, நான் காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வருவேன். இவங்கெல்லாம் மறுதளிச்சாலும் நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன். சாகிறதுக்கும் நான் ஆயத்தம். அப்படி சொல்லுவான் அவன். அவனுக்கு முடியுதோ முடியலையோ, நான் வருவேன். ஐயா ஏசப்பா, நான் உங்க கூட வருவேன், எங்கனாலும் உங்களை ஃபாலோ பண்ணுவேன். ஆண்டவர் சொல்வார், நீ இப்பொழுது என்னோடு கூட நீ வர முடியாது, பிற்பாடு என் பின்னே வருவாய். பேதுருவை அவ்வளவாய் நேசிச்சார். பேதுருவும் அவரை நேசிச்சார். அதனால தான் வேற மாதிரி ஆண்டவர் அவன்கிட்ட டீல் பண்ணார். அடுத்து ஆண்டவர் கேட்பாரு, அடுத்த பக்கத்தில் பாரு பாப்பா, அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாரு. அந்த 21 அதுக்கடுத்து அடுத்த வசனம் வாசி. இயேசு அவனை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். இப்போ அறிஞ்சிட்டாங்கப்பா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்து போஷிச்சாரு. இப்பையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் போஷிக்கிறவராய் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் கடைசி வரை உன்னை நடத்துகிறவர். நட்டாற்றில் உன்னை விட மாட்டார் ஆண்டவர், உன்னை நடுவழியில் விட மாட்டார். உன்னை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அடைக்க நடத்துகிறவர், உன்னை மேய்ப்பனாய் இருந்து உன்னை வழி நடத்துகிறவர். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு,
தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. ஆமென். அடுத்து ஆண்டவர் கேட்குறாரு, வாசி பாப்பா. போஜனம் பண்ணுங்கள் என்றார். சீசர்கள் அறிந்தபடியினால் நீங்க யாருன்னு திருப்பி கேட்கவே இல்லை, துணியல்ல. இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து, ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திரும்பியுமாய் வந்து அவர்களோட 3 வருஷம் கூட இருந்தார், நேசிச்சாரு, கூட இருந்து அவங்களோட சாப்பிட்டாரு. இப்பையும் அவங்களுக்கு அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுத்தார். ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னை போஷிப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்து என்ன நடந்தது? ஆமென். அடுத்த வசனம், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, ஆண்டவர் கேட்டாரு, எப்பா இவர்கள் எல்லாரும் விட நீ அதிகமாக என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, எஸ் லார்ட், உண்மை நேசிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரேன்னு சொல்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்க, ஆண்டவர் ஒரு தடவை கேட்டால் போதாதா? நீ 3 தடவை மறுதளிச்சில, இப்போ 3 தடவை நான் கேட்குறேன், நீ 3 தடவை சொல்லணும், என்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேற மாதிரி டீல் பண்ணுறாரு. ஒரு வார்த்தை கூட நம்மளை மன்னிப்போமாங்கிறது எனக்கு தெரியல. மன்னித்தார், மறந்தார், அவன் உணரும்படி செய்தார். ஹல்லேலூயா. அவர் டீல் பண்ணுற விதமே வித்தியாசம். இப்படி தான் நம்ம பிள்ளை இடத்துல நம்ம நடக்கணும். ஹல்லேலூயா. அன்பினால இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொன்னாரா அல்லவா? சீமோனே, அது வேற சீமோன், குஷ்டரோகியா இருந்த சீமோன். கர்த்தர் அவனை சுகமாக்கி இருந்தார். அவன் வீட்டுக்குள்ளே கர்த்தர் நுழைந்தார். அவன் விருந்து பண்ணும்படி கர்த்தர் கூப்பிட்டான். அவனுக்கு முத்தம், ஆண்டவருக்கு முத்தம் கொடுக்கல. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? சீமோனே, நான் உள்ளே நுழைஞ்சனே, நீ என்னை முத்தம் செஞ்சியா? இல்லைலா. என் தலையில் என்ன பூசினியா? பூசலை. என் காலுக்கு தண்ணி கொடுத்தியா? கொடுக்கல. நீ என்னை முத்தம் செய்யலை. அன்பை எதிர்பார்க்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மிடத்திலும் அன்பை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பாவின்னு இவளை நினச்சிட்டு இருக்கிறியா? உலகம் இவளை பாவின்னு பார்க்குது, நான் இவளை அப்படி பார்க்கலப்பா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். இவளை ரத்தத்தினால நான் கழுவிட்டேன். இவள் நான் அந்த வீட்டுக்குள்ளே உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். ஹல்லேலூயா. அதில் ஆண்டவர் பாவத்தையெல்லாம் மன்னிச்சிட்டார் ஐயா. ஆண்டவர் சொன்னார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சீமோனே, என் தலையில் என்ன பூசினியா? இவ பாரு, பரிமள தைலத்தை உடைத்து என் பாதங்களை பூசினா, தன் தலைமயிரால துடைத்தா. ஓயாம முத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கா சீமோனே. இவனும் இவன் பேரு சீமோன் பேதுரு. ஆண்டவர் 3 தடவை கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 3ஆவது தடவை கேட்ட உடனே நம்மால் ரொம்ப துக்கப்பட்டுட்டார். என்ன சொன்னார் 3ஆவது தடவை கேட்ட உடனே? சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே துக்கப்பட்டுட்டார் நம்மால். ஆண்டவரே, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம எப்படி 3 தடவை மறைதளிச்சோம் இல்லையா? நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்போ அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்?
நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அதுதான் உன் தொழில். நீ இள வயதுள்ளவனாக இருந்தபோது உன்னை நீ அறை கட்டி கொண்டு தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை ஒருவன் அழைத்து கொண்டு போவான். அதாவது நீ இரத்த சாட்சியாய் முதிர் வயதிலே எனக்காக மரிப்பாய், நீ எனக்காக ஊழியம் செய்வாய், முடிவிலே எனக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பாய். இப்போ அல்ல, முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது. அப்போ இவன் சொல்லுவான், நம்மால் பேதுரு, நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் சொல்வார், பேதுரு யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன். அப்போ அந்நேரம் வந்துக்கிட்டு இருப்பார், நம்ம யோவான் ஐயா வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ பேதுரு சும்மா இருந்தானே, ஆண்டவரே இவனை பற்றி என்னை பற்றி சொல்லிட்டீங்க, இவனை பற்றி என்ன சொல்கிறீங்க? நம்ம எல்லாரும் அதே தான், என்னை பற்றி சொன்னீங்க, இவளை பற்றி சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, உன் வேலை என்ன? யூ ஃபாலோ மீ. அல்லேலூயா. உன் அழைப்பை பாரு, உனக்கு மகிமையான அழைப்பை நான் வச்சிருக்கிறேன். அதான் பேதுரு சொல்வார், தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் என்னை அழைத்தவர். அவருடைய காருணியத்தினால் என்னை அழைத்தார், மகிமையினால் என்னை அழைத்தார். பேதுருவே, நீ என்னை பின்பற்றி வா. உடனே எல்லாத்தையும் பரம்பிருச்சான். அந்த யோவான் மட்டும் சாகவே மாட்டார், ஏசப்பா வரந்தடிக்கு சாகவே மாட்டார் அப்படின்னு சொல்லி. நம்மளும் மற்றவங்களை நம்ம கவனிக்கிறதை நம்ம நிறுத்துவோம். மற்றவங்க இப்படி வாழ்க்கையில் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, அவங்கள அப்படி கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறாரே, உன்னையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் பயன்படுத்துவார். 10 பேர் மத்தியிலும் கர்த்தர் பயன்படுத்துவார், 10,000 பேர் மத்தியிலும் கர்த்தர் பயன்படுத்துவார், எந்த ஒரு ஆள் மத்தியிலும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கீழ்ப்படிந்து நாம் செய்யணும். இது மாத்திரமா? பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே கர்த்தர் அங்கே தூதனை அனுப்பினார். அதையும் வாசிப்போமா? அப்போஸ்தலர் பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் வரும்ல ஒரு அதிகாரம் தெரியுமா சிஸ்டர்? அப்போஸ்தலர் ஏரோது காவல் பண்ணி வச்சிருப்பான்ல, அந்த அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோவை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அதாவது யாக்கோபு யோவான் 2 சகோதரர்கள். யாக்கோபு என்ன செஞ்சிட்டாரு? ஏரோது கொலை பண்ணிட்டான். யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று கண்டு என்ன செஞ்சிட்டான்? பேதுருவையும் சிறைச்சாலையில் பிடிச்சி வச்சுட்டான். வடித்துட்டு அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் என்ன நடந்துச்சு? சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே அடுத்த நாள் அவனை கொலை செய்யணும் நோக்கத்தோட தான் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? சிறைச்சாலையில் இது பண்ணியிருக்கான். பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரர் சிறைக்கு முன்னிருந்து என்ன செஞ்சாங்க? சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். நாளை தினம் வெளியே கொண்டு வந்து அவனை கொல்லணுங்கிறது ஏரோது ராஜாவின் திட்டம். நம்மால் அந்த சூழ்நிலையில் தூங்கி கொண்டிருக்கிறார். நம்மால் அவனுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசனம் என்ன சொல்லியிருந்தாரு? சின்ன வயதில் நீ சாக மாட்ட, முதிர் வயதில் தான் என்ன செய்வ? என்னை நீ மகிமைப்படுத்துவாய்.
அவனுக்கு தெரியும் நிச்சயமா ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லி. அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலும் விசாரிக்கும்படி கர்த்தர் எழுந்தருளினார். ஒரு தூதனை அனுப்பினார். அவனை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் கையில் இந்த கட்டுகள் எல்லாம் விழுந்தது. அப்போ அவன் என்ன சொல்றான்? அந்த தூதன் அவனை நோக்கி என்ன சொன்னான்? உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அப்படியே செய்தான். பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, அவன் என்ன செஞ்சிட்டு இருக்க நினைக்கிறான்? தரிசனம் தான், விஷன் பார்க்குறோன்னு சொல்லி நினைக்கிறான். நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் முதலாம் காவலை கடந்து வந்துட்டாங்க, இரண்டாம் காவலையும் கடந்து வந்துட்டாங்க. அடுத்து என்னது? நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது, ஹல்லேலூயா, கதவு தானாய் திறவுண்டது. யாரும் நம்மளை பூட்ட முடியாது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற கர்த்தர். பேதுருவை பூட்டி கொல்லலாம்னு அவங்க நினைச்சாங்க. ஏரோதுவால முடிந்ததா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு தூதனை அனுப்பும் பொழுதே சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசித்தது. உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? சிறைச்சாலையிலும் யோசேப்போடு கூட இருந்தார், சிறைச்சாலையிலும் பேதுருவோடு கூட இருந்தார். ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் தம்முடைய தாசனை விடுவித்தார். தேவாலயத்திலே போய் அவன் பிரசங்கம் பண்ணும்படியாய் கர்த்தர் தம்முடைய தாசனை திரும்பவுமாய் கொண்டு வந்தார். அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்தினார். முதலாம் காவலை கடந்தான், இரண்டாம் காவலை கடந்தான். நமக்கு தடையாய் இருக்கிற இருப்பு கதவு தானாய் திறவுண்டது. உன் வாழ்க்கையிலும் தானாய் திறவுண்டது என்கிற வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் உன்னோடு கூட நடந்து வருவார். எங்கே போனாலும் பேதுருவை விசாரித்தார். ஊழி வெறுமையான படகாய் இருக்கும்போது விசாரித்தார், சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் விசாரித்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மறுதலித்த பின்பும் அவரை மறந்து மீன்பிடிக்க போன பொழுதும், ஒன்றும் தோல்வியின் உச்சகட்டத்தில் இருந்த பொழுதும் அவன் தோல்வியை ஜெயமாய் மாற்றும்படியாய், அவன் வாழ்க்கையின் ஊழியத்தின் திட்டங்களை கொடுக்க முடியாய், உன்னை குறித்து நான் உயர்ந்த திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். பேதுருவே, திரும்பவும் போய்விடாதே. யூ ஃபாலோ மீ. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவருடைய உத்தரவாதத்தை உணர்ந்து அவன் செயல்பட்டான். இரத்த சாட்சியாய் மரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. நாமும் அவரை மகிமைப்படுத்துவோமா? உங்களையும் விசாரிக்கிறவராய் இந்த நாளில் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். சங்கீதம் 8:3-4 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா சொல்கிறார், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும், வாசிபாப்பா, சங்கீதம், மனுஷனை நீ நினைக்கிறதற்கும், மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. யோபு சொல்லும்போது சொல்கிறார், யோபு 7:17-18. யோபு 7:17-18. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாய் எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும். இன்னொரு தடவை வாசி பாப்பா அந்த வசனத்தை. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல், என் மேல போய் நீர் சிந்தை வைக்கிறதற்கும். ஹல்லேலூயா. காலைதோறும் நம்மை விசாரிக்கிறவர்.
காலை தோறும் அதிகாலையிலே உனக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தர், அதிகாலையில் அவருடைய கிருபையை கேட்க பண்ணுகிற கர்த்தர், காலை தோறும் என்னை எழுப்புகிற கர்த்தர், காலை தோறும் நம்மை விசாரிக்கிறவர், விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் என்னை சோதிக்கிறதற்கும், ஆண்டவரே நான் எம்மாத்திரம், ஆண்டவரே மண்ணுயிரை காப்பவரே நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். ரூத்து சொல்லுவான், போவாஸ் விசாரிக்கும் பொழுது பாதத்தில் விழுந்து, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும், என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதினால் உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது, உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு கூட நான் சமானம் கிடையாதே. நம்மளை ஆண்டவர் விசாரிக்கிறதற்கு எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா நம்மளை விட நல்லவங்க. ஆனால் அவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறாங்க, அவங்களுக்கு கூட இந்த கிருபை கிடைக்கலப்பா. பாவியாகி எனக்கு உங்கள் கண்களில் கிருபை கிடைத்ததே. போவாசை குறித்து நகோமி சொல்லுவாங்க, மாமியார் சொல்லுவாங்க, அவன் நமக்கு நெருங்கின உறவின் முறையான், நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி. அல்லேலூயா. பரம போவாஸ் நம்முடைய நெருங்கின உறவின் முறையானாய் இருக்கிறார், நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளியாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். முதிர் வயதுள்ளவனாய் இருக்கிறேனேன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? இந்த நகோமியை விசாரிக்கும்படி நகோமி சொல்லுவாங்க, அவர் மரித்தோர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தயை செய்கிற கர்த்தர், அவராலே அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. மரித்தோர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தயை செய்கிற கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. அவர் நம்முடைய நெருங்கின உறவின் முறையான நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். உன்னையும் என்னையும் ஆதரிக்கிற சுதந்திரவாளி. உடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு கூட நான் சமானமாய் இராவிட்டாலும் உடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே, ஆறுதலாய் பேசினீரே, அவன் ஆசீர்வதிப்பான். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. உனக்கு நான் வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ பயப்படாதே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. உன்னை விசாரிக்கிறவர், ரூத்தை விசாரிக்கும்படி ஒரு போவாசை கர்த்தர் நியமித்தார். உன்னை விசாரிக்கும்படி உனக்கு அப்பாயின்ட் பண்ணுவார். ஒரு பரம போவாஸ் உண்டு, உங்களை விசாரிக்கிற ஒரு பரம போவாஸ் உண்டு. சிறைச்சாலையில் விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் தம்முடைய தாசனுக்கு. அவரே இறங்கி வருவார், இல்லை என்றால் ஒரு தூதனை அனுப்புவார், இல்லை என்றால் ஒரு போவாஸ் போன்ற ஒரு ஆட்களை கர்த்தர் வாழ்க்கையிலே நியமிப்பார். நம்மளுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிற ஒரு ஆளை கர்த்தர் நியமிப்பார். தாவீது ராஜா சொன்னார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். உனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஆனால் அவங்க மேலே நம்ம கண்ணு போயிடக்கூடாது, அவங்க உதவி நின்று போயிரும்பா. கேரி தாற்றண்டையிலே போய் ஒளித்து கொண்டீரின்னு சொன்னார் எலியா தீர்க்கதரிசியை. நான் உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆனால் கேரி தாறு ஒரு நாள் வற்றி போயிற்று. நீ நம்பியிருக்கிற இடம் வற்றி போகலாம். சாரிபாத் ஊர் விதவைக்கு கர்த்தர் கட்டளையிட்டேன்னு சொல்லி அடுத்த ஆண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணார். ஆண்டவர் வழி நடத்துகிற விதங்கள் வேறு. ஆண்டவர் இவங்க மூலமா நம்மளுக்கு தயை கிடைக்குதுன்னா அவங்க மேலே நீங்க கண்ணை வச்சிடாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்கப்பா. ஏமாற்றம் தான் மிஞ்சம். மனுஷன் மேலே என்னைக்கு நம்பிக்கை வைக்காதீங்க. அவன் ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் ஒளிந்து போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். கர்த்தர் மேலே பற்றுதலாக இருப்பாயா? பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பாயா? உன்னை நம்பினவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார்ப்பா. மனிதன் மாறுவான், காலங்கள் மாறும், சூழ்நிலை மாறும், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம். ஆனால் அவர் உங்கள் மேலே வைத்த கிருபை ஒரு நாள் விலகாதுப்பா.
என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். ஒரு போவாஸ் சொன்னா, நீ மாமியார் அண்டைக்கு வெறுமையாக போயிடாதன்னு சொல்லி 6 படி வார்கோதுமையை தோளில் போட்டு கொடுத்தான். அவரிடத்துல பரம போவாஸ் வெறுமையாய் உன்னை அனுப்புவாரோ? நீ வெறுமையாய் ஒரு நாள் அனுப்ப மாட்டா. அவருடைய சமூகத்தில் வர்றவங்கள ஆண்டவர் சொல்கிறார், என்னை விருதாவாக தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். வேஸ்டா என்ன தேடுங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அவரிடத்துல யார் யார் வாராங்களோ ஒரு நாள் வெறுமையாக யாருமே போலப்பா. அவருடைய சமூகத்தில் 3 நாள் தங்கியிருந்தாங்க. சீசர்கள் சொன்னாங்க, அனுப்பிவிடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அனுப்பிவிட சொல்லலை. ஏய் உட்கார வைப்பா, உங்ககிட்ட என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீனா என்கிட்ட கொண்டு வா, அதை வச்சு நான் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. வெறுமையாக அனுப்பலப்பா. வெறுமையாக அனுப்பிவிட்டா ஆண்டவர் சொன்னார், வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்களே. வயிறார போசிக்கிற கர்த்தர் வேண்டிய மட்டும் அவரிடத்தில் கொடுத்தார். மீதி 12 கூட எடுக்க வைத்தாரப்பா. அவர் மேலே கண்ணை வைங்கப்பா. உங்களை விசாரிக்கிறவர். திரும்ப திரும்ப ஆண்டவர் உங்களிடத்தை பார்த்தா சொல்கிறார், நேற்று வரை எனக்கு தெரியாது இல்லையா, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் இந்த இடத்துல அவர் மகளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். விசாரிக்கிறவன் சொல்லுன்னு சொல்லி பிரதர் தான் எடுக்கிறதா இருந்துச்சு. அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டதுனால ஆண்டவர் அவருடைய பிள்ளையை அனுப்பியிருக்கிறார். நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ? உன் வெறுமைகளை நிரப்ப முடியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். உனக்கு ஊழிய திட்டங்களை கொடுக்க முடியாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். நாயினூர் விதவை, ஒரே பிள்ளை, கைம்பெண்ணாக இருக்கா. கணவரும் இல்லை, பிள்ளையும் போயிட்டான், வாலிப பையன். அந்த நாயினூர் ஊர் விதவையை விசாரிக்க முடியாய் பிள்ளை செத்து போயிட்டான், வாலிபன். ஒரே நம்பிக்கை. பாடையில் கொண்டு வராங்க அந்த பிள்ளைய. ஊரின் வாசலுக்கு அவர்கள் சமீபித்த போது கர்த்தர் வந்துட்டார்ப்பா. உன் கண்ணீரை துடைக்கும்படி வாரார்ப்பா. விதவையின் கண்ணீரை துடைக்கும்படி, ஏழையின் கண்ணீரை துடைக்க முடியாய் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கிட்ட வந்தாரப்பா, பாடையை தொட்டார். மகளே அழாதே என்று சொல்லி அவள் கண்ணீரை துடைத்தார், பாடையை தொட்டார். வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். வாலிபனை எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்கிறேன். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். கர்த்தர் அந்த வாலிபனை பிள்ளையின் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். நிச்சயமா அந்த மகன் கர்த்தருக்கு தாசனாய் மாறி இருப்பான். ஆமென். தாய்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். சகல விதமான ஆறுதலின் தேவன். இல்லை என்றால் மனிதர்களை இழந்து, உன்னை உற்றார் உறவினர்களை இழந்து வந்திருக்கிறீங்களா? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்ப்பா. இப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, மகா தீர்க்கதரிசியானவர் நம் மத்தியில் தோன்றி இருக்கிறான்னு சொல்லி. அந்த சங்கதி தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் நம்மை சந்தித்தார், நம்மை விசாரித்தார். மகா தீர்க்கதரிசியானவர் நம் மத்தியில் தோன்றி இருக்கிறார் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். விதவையின் கண்ணீரை துடைக்க முடியாய், உனக்கு ஆறுதலை கொடுக்க முடியாய். அந்த வாலிபன் வாழ்க்கையிலே, மீண்டும் அந்த வாலிபன் வாழ்க்கையிலே அவனும் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாய். கர்த்தர் இறங்கி வந்தார் ஐயா. அவ்வளவுதான், எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? உன் முடிந்து போன வாழ்க்கையிலே உயிர் கொடுக்க முடியாய், உன்னை விசாரிக்க முடியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். சங்கீதம் 65:8 சொல்லப்பட்டிருக்கு, தேவரீர் பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். பூமியையே விசாரித்து நீர் பாய்ச்சுகிற கர்த்தர், உன்னை விசாரிக்கிறவர், உன் வாழ்க்கையிலே நீர் பாய்ச்சுகிறவர். வெறுமையா இருக்கு, ட்ரை லேண்டா இருக்குன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? உன்னை நீர் பாய்ச்சுகிற கர்த்தர். உன் ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். நீங்கள் இனி தோய்ந்து போவதில்லை.
தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். தேவ நதியினால் நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்குவார், நம் பிள்ளைகளை செழிப்பாக்குவார். யாரை செழிப்பாக்குவார்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த சூழலிலும் நீ கர்த்தரை நம்புவாயா? பூமியை விசாரிக்கும்படி நீர் பாய்ச்சுகிற கர்த்தர், உன்னை விசாரிக்கும்படி நீர் பாய்ச்சுகிறவராய், உன்னை இரவும் பகலும் காத்துக்கொள்கிறவராய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து மலைகளால் கரைய பண்ணி பயிரை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. அவர் விசாரிக்கும் போது என்ன நடக்கும்? மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சும் பொழுது, தேவ நதியினால் செழிப்பாக்கும் பொழுது எல்லா வரப்புகள் தனியத்தக்கதாய், இப்படி நீர் அதை திருத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் திருத்தப்பட வேண்டிய பகுதிகள் உண்டு. நான் எதெல்லாம் நான் திருந்தணும், திருத்தி நடத்துகிறவர். அல்லேலூயா. என்னை திருத்துகிறவர், என் வாழ்க்கையின் வரப்புகள் தனியத்தக்கதாய் என் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைக்கிறவர், மலைகளால் கரைய பண்ணுகிறவர், நம்முடைய பயிரை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் வருஷத்தை, வரப்போகிற புதிய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழியும்படி செய்வார். உன்னை விசாரிப்பார். மகனே, மகளே, நகோமி சொன்னார் ரூத்தை பார்த்து, உன்னை விசாரித்தவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவானாக. நம்முடைய விசாரிக்கிறவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன்னை விசாரிக்கிறவர் ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உன்னை விசாரிக்கிற இடத்தில் நீ எல்லாவற்றையும் நீ விசாரிப்பாயா? தாவீது ஒவ்வொரு காரியத்துக்கு போகும்போதும் அவரிடத்தில் விசாரித்தான். ரெபேக்காள் வயிற்றில் 2 பிள்ளைங்க மோதி கொண்டிருந்த பொழுது, இப்படியானால் எப்படியோ என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தாள். கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்தது. நீ மனுஷனிடத்தில் போய் விசாரிக்காதன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னை விசாரிக்கிற இடத்தில் விசாரி. ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு அதுதான். உன்னை விசாரிக்கிற இடத்தில் நீ விசாரி, உன் கேள்விகளுக்கு பதில் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரெபேக்காளை போல நீ கர்த்தரிடத்தில் விசாரிப்பாயா? தாவீது ஒவ்வொரு முறை போகும் பொழுதும், ஆண்டவரே நான் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? கர்த்தரிடத்தில் விசாரிப்பான். இப்படி செய்யலாமா? விசாரித்தான், பெலிஸ்தரை ஜெயித்தான். பெலிஸ்தர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடி போனார்கள். அவன் சொன்னான், தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதற்கு பாகால் பிராசம் என்று பெயரிட்டான். சத்துருக்கள் விரோதமா வராங்களா? தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணுவார். மகனே, மகளே, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தர். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? சிலுவை நிழலதிலே காண்பேன் நிலை பாருதல், வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே. சிலுவை நிழலதிலே காண்பேன் நிலை பாருதல், வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே. உலகோர் பகைத்திட்டாலும், உன்னை உற்றார் வெறுத்திட்டாலும், உலகோர் பகைத்திட்டாலும், என்னை உற்றார் வெறுத்திட்டாலும், நிந்தைகள் சுமந்திட
எனக்கென்றும் கிருபை தாரும், நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரும். சிலுவை நிழலதிலே காண்பேனிலை பாருதல், வானத்திலும் பூவிலும் இயேசு நாமமடைக்கலமே. வானத்திலும் பூவிலும் இயேசு நாமமடைக்கலமே. மான்கள் நீரோடைகளை தீனம் வாஞ்சித்து கதறிடும் போல், மான்கள் நீரோடைகளை தீனம் வாஞ்சித்து கதறிடும் போல், கர்த்தாவே என் உள்ளமோ உம்மில் சேர்ந்திட வாஞ்சிக்குதே. கர்த்தாவே என் உள்ளமும் உம்மில் சேர்ந்திட வாஞ்சிக்குதே. எல்லாரும் சேர்ந்து இந்த 4 வரி பாடுவோமா? சிலுவை நிழலதிலே காண்பேனிலை பாருதல், வானத்திலும் பூவிலும் இயேசு நாமமடைக்கலமே. ஆண்டவரே, உம்முடைய நிறைவான பிரசன்னத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். உடைய நிறைவான பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறத நான் உணர்றேன். அப்பா, அந்த இடத்துல அடியாளின் வலது பாரசத்தில் நின்று கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. மெய்யாகவே இங்கே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் குடும்பங்களையும் தனித்தனியாய் பேர் பேராய் நீங்கள் விசாரிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. பூமியை கூட நீங்கள் விசாரிச்சிங்க இயேசப்பா, அதுக்கு நீர் பாய்ச்சினீங்க. என்ன கவலையோடு வந்திருக்கிறாங்களோ குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், வியாதி படுக்கைகள் மாறட்டும். படுக்கையிலே வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிற கர்த்தர். ஆண்டவரே, பிள்ளைகளை விசாரிங்கப்பா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகள் இங்கே அடைக்கலமாய் வந்த உடைய பிள்ளைகளுக்கு உடைய கையினாலே நிறைவான பலன் கிடைக்கட்டும் ஏசப்பா. வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறாங்கப்பா, உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறாங்க. உடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் இவர்கள் திருப்தி அடைவார்களாக. உடைய பேரின்ப நதியினால் இவர்கள் தாகத்தை தீர்க்கிறதற்காய் சோதரம். பிறந்த நாள், திருமண நாள் ஆசரிக்கிற இந்த மாதத்திலே ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் உமது பாதைகள் நெய்யாய் பொழியட்டும். வரப்போகிற புதிய மாதத்தை உடைய திருக்கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வருகிற வாரத்திலும் பிறந்த நாள், திருமண நாள் ஆசரிக்கிற பிள்ளைகளை உடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை உடைய கண்கள் உடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டு இருக்கட்டும் ஏசப்பா. உடைய பிள்ளைகளை விசாரிக்கிறவராய், நிமிடந்தோறும் விசாரிக்கிறவராய், இரவும் பகலும் காத்துக்கொள்கிறவராய், கண்மணி போல காத்துக்கொள்கிறவராய் உடைய மார்பிலே நான் அர்ப்பணிக்கிறேன். உடைய செட்டைகளின் நிழலிலே காப்பாற்றும். படிக்கிற குழந்தைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கச்சி குட்டி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் மேலே உடைய கரம், தயவுள்ள கரம் நன்மைக்கு எதுவாய் இறங்கட்டும் ஏசப்பா. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் ஐக்கியமும் பாதுகாப்பும் அந்நியோன்யமும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். சமாதானத்தோடே போக கடவும் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.